சார் முதலமைச்சராக இருந்துக்கிட்டு இந்த அளவுக்கு ஃபோன் பண்ணி மன்னிப்புக்கு அவர் இந்தியாவிலே எந்த முதலமைச்சரும் கிடையாது. சம்பவம் நடந்து கேள்விப்பட்ட உடனே அந்த 5 பேர் மேலே நடவடிக்கை எடுத்து அவங்கள அரெஸ்ட் பண்ணி ஜெயில் காமிச்சிட்டாரு. அது சம்மந்தப்பட்ட அதிகாரியும் சஸ்பெண்ட் பண்ணிட்டாரு, ஒரு சிலரை வேலையை விட்டு எடுத்துட்டாரு. அவங்க குடும்பத்துக்கு அவர் ஃபோன் பண்ணி மன்னிப்பு கேட்கணுன்ற அளவுக்கு இறங்கி வந்திருக்காருன்னா அது மாதிரி முதலமைச்சரை நம்ம பார்க்க முடியாது. நான் அது அவங்க அந்த அம்மாக்கிட்டையும் ஃபோன் பேசி மன்னிப்பு கேட்டார், அவங்க தம்பிக்கிட்டையும் கேட்டார். அவருக்கு என்னென்ன உதவி வேணுமோ அந்த உதவி பண்ணார். உதவி பண்ண 3 சென்ட் நிலம் கொடுத்தாரு, 5 லட்ச ரூபா கேஷ் கொடுத்தாரு, ஏதோ இன்னைக்கு வேலை வாய்ப்பும் கொடுத்துட்டாரு. ஒரு முதலமைச்சர் இந்த மாதிரி செய்கிறாருன்னா அது நம்ம இந்தியாவில் எந்த ஸ்டேட்லையும் பார்த்து இருக்க முடியாது, கேள்விப்பட்டு இருக்க முடியாது. சொல்ல போனோம்னா நேற்று அந்த நியூஸ் நான் பாலிமரில் நைட்டு 10 மணிக்கு பார்த்தேன். அவர் ஃபோன் பண்ணி அந்த பையனோட அம்மா கிட்ட வந்து நடந்த விஷயத்துக்கு நான் மன்னிப்பு கேட்குறேன் போது எனக்கு கஷ்டமாயிருச்சு. ஏன்னா ஒரு தமிழ்நாடு சிஎம் இறங்கி வந்து சாரி கேட்குற அளவுக்கு வந்து காரணம் வந்து இந்த போலீஸ் தான். அந்த 5 பேர் பண்ண வேலையால் சம்மந்தம் இல்லாத இவர் சாரி கேட்க வேண்டியதாகிடுச்சு. பார்க்காத போஸ்டிங் பார்க்காத இறங்கி வந்து கேட்டிருக்காரு. கேட்கணும்னு அவசியம் இல்லை, கேட்டார். பட் அவர் ஸ்டெப் எடுக்கன்னு சொல்லியிருக்காரு. எனக்கு நம்பிக்கை இருக்குது, ஸ்டெப் எடுப்பாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. அவங்கள சஸ்பெண்டோ டிஸ்மிஸோ எது பண்ணாலும் இதுக்கப்புறம் ஃபியூச்சரில் இது நடக்காத பார்க்கணும். அது சிஎம் பண்ணுவார்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது.